ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி வந்து இந்த ப்ராடக்ட் ரிவ்யூ தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த ஸ்டாண்ட் வந்து துணி காய போடுற ஸ்டாண்டு தாங்க. ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. அதாவது நம்ம வந்து இதில் நிறைய துணி வந்து போட்டுக்கலாம். மேலே வந்து இந்த பக்கம் 2 ஸ்டாண்டு, கீழே 2 ஸ்டாண்டு, மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 6 ஸ்டாண்ட் வந்து இருக்கும் சைடுகளில். நமக்கு வேணுன்றப்போ வந்து காய போட்டுக்கலாம். மற்ற ஸ்டாண்டை வந்து மற்றபடி நம்ம அதை இழுத்து கீழே வச்சிட்டோம்னா அது பாட்டுக்கு ஒரு இடத்துல ஒதுக்கமாக இருந்துக்கிறோங்க. நான் வேணும்னா மட்டும்தான் இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கிடுவேன். அதாவது காற்று மழையாக இருந்தாலுமே நம்ம ஈஸியாக இதை வந்து போட்டு வீட்டுக்குள்ளேயே நம்ம ஒரு ஓரத்தில் வச்சாலுமே ஈஸியாக காஞ்சிருது. ஓகேங்களா. இதுக்கு வந்து பயங்கர வெயில் இருந்தால் தான், இல்லை இடைக்கிட துணி போடுறோமே எப்படி காயும்லாம் நினைக்காதீங்க. சூப்பராக உங்கள் துணி வந்து காஞ்சிரும். ஜஸ்ட் 1300க்கு வாங்கினேன். ஆல்ரெடி நான் வாங்கி 6 மந்த்ஸ்க்கு கூடுதலே ஆயிடுச்சு. வாங்கின பைசாவுக்கு ஒர்த்தான ப்ராடக்ட் தாங்க இது. வேணும்னா மீஷோவில் வந்து இது வந்து இருக்குது. உங்களுக்கு லிங்க் வேணும்னா நான் என்னோடய கமெண்ட் செக்ஷனில் நான் வந்து பின் பண்ணியிருக்கிறேன். ஓகேங்களா. இப்போ எங்களோட காலாவஸ்தை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் மழையெல்லாம் நல்லாவே குறைஞ்சிருச்சுங்க. இப்போ வந்து கெஸ்ட்டுங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் ஏரியாவுக்கு வந்து வர தொடங்கியிருக்காங்க. நீங்கள் ஏதாவது மூணார் இந்த பக்கம் வரணும்னு சொல்லி ட்ரிப் ஏதாவது பிளான் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா தைரியமாக வரலாம். ஏன் அப்படின்னா இப்போ கொழுக்குமலை எதுவுமே வந்து இப்போ எல்லாமே ஓப்பனில் தான் இருக்குது. தாராளமாக நீங்கள் வந்தால் சுற்றி பார்த்துட்டு போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா கீழே உள்ள ஸ்டாண்டை வந்து நான் நிமித்தி விடாமல் அப்படியே காய போடுறேன். ரொம்பவே கம்ஃபர்டபுளான இந்த ஸ்டாண்டுங்க. அப்புறம் இந்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்பவே நல்லாவே போச்சு. ஏன்னா இந்த நாளில் ஒரு நிறைய வேலை வந்து எனக்கு இருந்துச்சு. வீட்டில் இன்றைக்கி துணி துவைச்சி வீடெல்லாம் துடைச்சி கொஞ்சம் வேலையோடு தான் இந்த நாள் வந்து முடிஞ்சிச்சு. இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் என்னோடய சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள்.